பாட்டி நீ அழக்கூடாதும்மா. நீ எதுக்குமா அழற? உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ அழாத. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரோஜா, சாப்பிட்டேன். சாப்பாட்டுல தான்மா ஏதோ பிரச்சனையா இருக்கு. அதான் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால ரொம்ப பயந்துட்டோம்மா. பாவம் குழந்தைகள்லாம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்கம்மா. ரோஜா, பாட்டி குழந்தைங்க எல்லாம் எப்படிமா இருக்காங்க? டாக்டர் வந்தாரு, கேட்டோம். அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சரியாயிடும்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலம்மா. நான் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் படுத்திருக்கேம்மா. ஒன்னும் பயம் இல்ல பாட்டி. ரோஜாக்கா குழந்தைங்களையும் உங்களையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். ரோஜா, பாட்டி உன் உடம்பையும் பாத்துக்கம்மா. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? பாவம், நீயும் அர்ஜுனும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கம்மா. இல்ல பாட்டி, நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா அதுவே போதும். அது போதும், அதுதான் எனக்கு மருந்து. பாட்டி, நான் போய் குழந்தைங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் இங்கேதான் இருப்பேன். உங்க ரெண்டு பேருக்கும் சரிம்மா. எது வேணும்னாலும் என்கிட்டயோ இல்ல பூஜா கிட்டயோ கேளுங்க. சரியா? பாத்துக்கோங்க பாட்டி. வா பூஜா, குழந்தைங்களை பார்க்க போலாம். சரி. ஐயோ, சாரி சிஸ்டர். பரவாயில்லம்மா, தெரியாம தானே பண்ணேன். சரஸ்வதி, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். பூஜா, அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேம்மா. அர்ஜுன் அங்கிள் எங்கக்கா? அர்ஜுன் அங்கிள் வந்துருவாரு. நீங்க மாஸ்க் போடுங்க. குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐயோ. டாக்டர், குழந்தைங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இனி ஒன்னும் பிரச்சனை இருக்காது. சீக்கிரமாவே குணமாயிடும். ஏமா, நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீரியஸா தான் இருந்தீங்க. நீங்க உடனே இப்படி படியேறி வரக்கூடாது. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், ரோஜா அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரம் பாருமா. இருக்கட்டும் சார், டீசல் வாங்கிட்டு வந்துட்டேன். அர்ஜுன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க போல் இருக்கு. தட்ஸ் ஓகே சார். சைக்கிள்லயே போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நானே வண்டி அரேஞ்ச் பண்ணிருப்பேன்.
சார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைங்க உயிரோட விளையாடுற மாதிரி ஆயிடும் சார். நான் அதுக்காக தான் ஒரு வேகத்துல போய் நான் டீசலை வாங்கிட்டு வந்தேன். உங்களுடைய அக்கறை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு அர்ஜுன் சார். ஆனா நீங்க போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பவர் வந்துருச்சு. எல்லா பசங்களையும் காப்பாத்தியாச்சு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. அர்ஜுன், என்னது? சார் ரொம்ப நன்றி சார். கடவுள் காப்பாத்திருக்காரு. Thank you, sir. கவலைப்படாத. நான் போய் பார்க்கறேன் சார். சரிப்பா. போ. சரிங்க சார். நன்றி சார். உள்ள போய் பாருப்பா. போ. ஆபரேட்டர். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். ஏன் அழற? அழாத. நீ அழக்கூடாத. ஏன்டா அழற? நீ வந்துருவன்னு எனக்கு தெரியும் ரோஜா. மறுபடியும் என்கிட்டயே வந்துட்டல்ல. உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது ரோஜா. உங்களை விட்டு நான் எங்கே போக மாட்டேன் சார். போகவும் முடியாது சார். போகவும் தெரியாது. தெரியாது சார். எனக்கு தெரியும் ரோஜா. சார், நீங்க தனி ஆளா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த நேரத்துல என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியலையே சார். நானும் சேர்ந்து உங்களுக்கு பாரமா இருந்துட்டேனே. இல்ல குல்ஃபி, புருஷ பொண்டாட்டி எப்பவுமே சந்தோஷமா இருந்தா ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாம போயிடும். இப்படி கஷ்டம் வரும்போதுதான் பொண்டாட்டியோட அருமை புருஷனுக்கும் புருஷ அருமை பொண்டாட்டிக்கும் புரிய வரும். என்னை காப்பாத்துறதுக்காக நீ அழுதுருக்க, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் அழுதுருக்கேன். இந்த கண்ணீர் இருக்கு பாத்தியா, இதுதான் நம்ம பந்தத்தை உறுதியாக்கியிருக்க. உனக்காக கஷ்டப்படுறதுலயும் ஒரு சுகம் இருக்கு ரோஜா. சிரி சிரி சிரி. சிரி. சிஸ்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். என்னாச்சு சிஸ்டர்? போய் மூச்சு விட கஷ்டப்படுறா. நீ போய் சீக்கிரம் அப்பாவை கூட்டிட்டு வா. ஐயோ தம்பி, தம்பி, தம்பி. சரஸ்வதி, என்னமாச்சு? அப்பா, இவனுக்கு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப ஃப்ரெஷ்ஷா ஆக்சிஜனுக்கு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. குழந்தைக்கு சரியாயிடுச்சுன்னு நிம்மதியா இருந்தேன். இப்ப ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு சொல்றியே. இப்ப நம்ம கிட்ட ஆக்சிஜன் ஸ்டாக் இல்லையே, என்னமா பண்றது? இப்போதைக்கு இருக்கிற ஆக்சிஜன் கொடுத்திருக்கேன். நமக்கு ரெகுலரா சப்ளை பண்ண உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கான்னு கேட்போம். இல்ல பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல விசாரிப்போம். நீங்க கொஞ்சம் இவன் பக்கத்துல இருங்க. சரிம்மா, போம்மா. ரோஜா ஒண்ணும் இல்ல, எல்லாருமே சேஃபா இருக்காங்க. பாலாஜி, பாலாஜி சார், என்ன சார் ஆச்சு? திடீர்னு மூச்சு திணறல் ஆயிடுச்சுமா. போன வாரம் எல்லாம் புயலா இருந்ததுனால எதுவுமே ஒழுங்கா கிடைக்கல. இப்ப ஆக்சிஜன் சிலிண்டர் கொஞ்சம் தான் இருக்கு. வேற ஸ்டாக் எங்க கிட்ட இல்ல. எப்ப தீரும்னே சொல்ல முடியாது. சார் சார், எப்படியாவது இவனை காப்பாத்துங்க சார். அர்ஜுன் சார். இப்ப என்ன பண்ணணும்? சிலிண்டர் எங்க கிடைக்கும்?
பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிடல் இருக்கு, அவங்க கிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்கு, அங்க ட்ரை பண்ணி சார் எனக்கு பாருங்க. அது தெரியும் சார். நாங்க ஏற்கனவே அங்க போயிட்டு தான் வந்தோம். அங்க கண்டிப்பா ஸ்டாக் வச்சிருப்பாங்க, நமக்கு தருவாங்களான்னு தெரியாது, ஏன்னா அது அவங்க எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பாங்க. சார் நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் சார். அஸ்வின், நம்ம ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிடல் போனோம்ல, அங்க ஆக்சிஜன் ஸ்டாக் இருக்குமா? போலாம். அண்ணி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஐயோ எனக்கு பரவாயில்ல அஸ்வின், முதல்ல இந்த குழந்தைங்களை எல்லாம் காப்பாத்துங்க போங்க. அச்சோ ரோஜா, நீ அழாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அஸ்வின் வா. இருங்க அர்ஜுன், நானும் வரேன். சரி வாங்க வாங்க. சிஸ்டர் குழந்தைகளை கவனிச்சுக்கப்பா. பாலாஜி, பாலாஜி உனக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரப்பா. சார் ஏறுங்க. பாலாஜி, பாலாஜிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அஸ்வின் வாங்க வா. போலாம். சார் முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் எல்லாருமே கூட்டிட்டு வந்தோம். அப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல பெட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இங்க நிறைய பேர் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க உங்க இடத்துக்கே கொண்டு வந்தோம். சார் பொய் சொல்றாங்க சார். இந்த ஹாஸ்பிட்டல் எம்டி பணத்தாசை பிடிச்ச பையன், ஈவே இருக்கமில்லாத பையன். பணத்தை வச்சாதான் பணத்தையே வெளியே அனுப்புவான். அப்படியா? போலாம். சரி வாங்க பார்க்கலாம். மெதுவா சார். லிஃப்ட் வர லேட் ஆகும் போல. ஆமாண்ணா. ஸ்டெப்ஸ்ல ஸ்டெப்ஸ்ல போலாம். போயிடலாம். சிஸ்டர் சொல்லுங்க சார். உங்க எம்டி ரூம் எங்க இருக்கு? 4th ஃப்ளோர்ல இருக்கு. Thank you. ஓகே சார். அஸ்வின் வா. ஹலோ, நில்லுங்க சார். எங்க போறீங்க? உங்க எம்டியை பாக்குறதுக்கு. அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல சார். சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம எம்டியை பார்க்க முடியாது. கிளம்புங்க. போங்க சார். சார் சார் போகாதீங்க சார், நில்லுங்க சார். சார் நில்லுங்க. ஐ வில் கால் யூ பேக். மிஸ்டர், யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? நான் உங்களை உள்ள வர சொல்லியே. சங்கரன், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பி வச்சேன். ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்கெல்லாம் உங்களை அட்மிட் பண்ண முடியாது. இது பெரிய ஹாஸ்பிட்டல். இங்க எல்லாமே காஸ்ட்லி. பணக்காரங்க மட்டுமே வரக்கூடிய ஹாஸ்பிட்டல்னு உங்களுக்கு தெரியும்ல. சார் கூட்டிட்டு வெளியே போங்க. சார் ப்ளீஸ் சார், எமர்ஜென்சிக்காக வந்திருக்கோம். பசங்க பெரியவங்கன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும் சார். சார் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு ஆக்சிஜன்? டாக்டர் சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீங்க ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும். இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கே ஆக்சிஜன் தேவைப்படுற மாதிரி பண்ணிடுவேன். அஸ்வின் அமைதியாரு, சார் கிட்ட பேசுவோம், அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி வாங்க என் கூட. வணக்கம் சார். வா. வணக்கம் சார். அஸ்வின் வா. சார் பாருங்க, எங்க கிட்ட இவ்வளவு சிலிண்டர் தான் ஸ்டாக் இருக்கு. டேய் அஸ்வின், சார் தேங்க்யூ சார். இப்போதைக்கு இங்க இருக்கிற சிலிண்டரை நாங்க எடுத்துட்டு போறோம் சார். இதுவே பெரிய ஹெல்ப்பா இருக்கும் சார். இது போதுமா? சார் போதும் சார். இவங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னும் 2 இருக்கு சார். அதுக்கு மேல தேவைப்பட்டா நாங்க வந்து எடுத்துட்டு போறோம் சார். சார் எல்லாரும் உயிருக்கு போராடுறதுனால
ஏதோ என் தம்பி கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் அவசரப்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் நாங்க இப்ப சிலிண்டர் எடுத்துட்டு போறோம் சார். சிலிண்டர் எங்க கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு காட்டத்தான் கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு இதை கொடுக்கறதுக்காக இல்ல. இந்த சங்கரன் ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு ஹாஸ்பிட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. என் ஹாஸ்பிட்டல் அதிகமா வசூல் பண்றேன்னு மெடிக்கல் கவுன்சிலுக்கு பெட்டிஷன் போட்டாரு. மிஸ்டர் சங்கரன், உயிர் காக்க என்னென்ன உபகரணம் தேவையோ எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. எல்லாமே இம்போர்ட் பண்ணது. இங்க உயிரோட விலை கொஞ்சம் அதிகம்தான். ஆனா பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா உங்களை மாதிரி பிச்சை கேட்டு போறவங்க நாங்க இல்ல. சார் நாங்க இப்ப பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் சார். எங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு உயிரோட முடிவாயிடக்கூடாது சார். இப்ப நாங்க உங்க பெருமையை கேட்க வரல சார். எங்களுக்கு சிலிண்டர் வேணும் சார். தர முடியாது அர்ஜுன். என் இடத்திலேயே வந்து எனக்கே ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி பண்ணிடுவேன்னு அவன் மிரட்டுறான். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? சார் நான் அப்படி சொன்னது தப்பு தான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அங்க உள்ளவங்களை காப்பாத்தணுங்கிற எமோஷன்ல அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு சிலிண்டர் கொடுத்து காப்பாத்துங்க சார். முடியாது, வெளியே போங்க. அர்ஜுன், என்ன இது? நான் ஒரு குரல் கொடுத்தா அடுத்த நிமிஷமே கமிஷனர் இங்க வந்து நிப்பாரு. குரல் கொடுத்தாதானே உன்னை இங்கேயே கொன்னு போட்டுட்ட உன் ஆக்சிஜனை உனக்கு யூஸ் இல்லாம பண்ணிடுவேன். அங்க இருக்கிற ஒரு உயிர் போனா கூட அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்ட. இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி புடிச்சு கொன்றுவேன். என்ன கொன்றாது? நீ சிலிண்டர் எடுத்துக்கோ. அஸ்வின் அண்ணா சிலிண்டர் அடிங்க. உன்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற வார்ட் பாய வர சொல்லி ஒழுங்கா சிலிண்டர் வண்டியில ஏத்த சொல்லு. டேய் சேது, இங்க வாடா. சிலிண்டர் எடுத்துட்டு போய் வண்டியில ஏத்துடா. வாடா. ஏத்து ஏத்து எடுத்து கொடுங்க சார். கொண்டா சீக்கிரம் பாத்துப்பா. போலாண்ணே. தேங்க்யூ சார். நீங்க சரியான நேரத்துல இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்ததுனால தான் குழந்தைங்கள காப்பாத்த முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். 1000 கோயில்ல அன்னதானம் பண்ணாலும் கிடைக்காத புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். சார் அது அர்ஜுன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பிள்ளைங்களை எனக்கு காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அச்சுக்குட்டி, நீ அழக்கூடாத. பாத்தீங்களா அர்ஜுன் உங்க மனைவியே? இந்த குழந்தைகளை தன் குழந்தைங்களா நினைச்சு அவங்க மேல பாசத்தை காட்டுறாங்க. இந்த சின்ன வயசுல இந்த பக்குவத்தை
கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க 2 பேரும் எப்பவும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சார். அனு சொல்லு சாக்ஷி. அசிஸ்டன்ட் கமிஷனர் சந்திரகாந்த் தான் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.